சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இன்றைய சிறார் நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கிறார் தங்கபரத். வாங்க தங்கபரத், வணக்கம். மாலை வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன 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 படிக்கிறீங்க நீங்க? 3ஆம் வகுப்பு ஐயா. சரி, என்ன சொல்ல போறீங்க? பழமொழி சொல்றேன் ஐயா. சொல்லுங்க, பழமொழி சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி, மென்மையான பொருள். மென்மையான வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு ஆன்மீகம் என்னும் வீடுதான் வாசப்படி என்பது சரியான பொருள். வீட்டுக்கு வீடு வாசப்படினா மேன்மையான வாழ்க்கை அடைவதற்கு ஆன்மீகம் தான் வாசப்படி. சிறப்பு. வேற என்ன சொல்ல போறீங்க? ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் சொல்றீங்களா? ஐயா, சொல்லுங்க, என்னென்ன சொல்ல போறீங்க? அகம் வீடு, மனம் உட்பகுதி, அகல் நீங்கு விளக்கு ஏற்றுதானம், அறை சொல் அடி திரை வீட்டின் பகுதி, அணி அணிகலன் அழகு உடுத்து, அணை படுக்கை தடுத்தல் தழுவு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அணைனா படுக்கை, தலையணை சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணீரை தடுத்து நிறுத்ததையும் அணைன்னு சொல்லுவாங்க. சிறப்பு. சொல்லுங்க. ஆங்கில சொற்களுக்கு எது தமிழ் சொற்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. எஜுகேஷன் கல்வி, பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி, லைப்ரரி நூலகம், எஸ்கலேட்டர் மின் பைக்கெட்டு. சிறப்பு சிறப்பு. எஸ்கலேட்டர் சொல்லுங்க. எஸ்கலேட்டர் சொன்னா மின் படிக்கட்டு. சிறப்பு 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 சிறப்பு. அதே மாதிரி ஹையர் ஸ்கூல்னா மேல்நிலை பள்ளி. பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி. நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க? தொடக்கப்பள்ளியா மேல்நிலை பள்ளியா? தொடக்கப்பள்ளி ஐயா. தொடக்கப்பள்ளி. 3ஆவது படிக்கிறீங்க, தொடக்கப்பள்ளியில படிக்கிறீங்க. தங்க பரத், எந்த பள்ளிக்கூடம்? உங்க பள்ளிக்கூடத்தோட பேர் சொல்லுங்க. தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, ஜமீன் பல்லாவரம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்லா படிக்கணும். என்ன படிக்க போறீங்க நீங்க? வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதான் ஐயா. என்னவா படிக்க போறீங்க? நீங்க பெரிய பிள்ளை ஆகிற போது என்னவா படிக்க போறீங்க? இன்னும் முடிவு எடுக்கலையா? இப்பதானே 3ஆம் படிக்கிறேன், இன்னும் நிறைய படிச்சு ஒர்க் பண்ணி முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நல்லா அழகா உட்கார்ந்துருக்காங்க. ஸ்ட்ரைக்காரன் பனியன் போட்டிருக்காங்க. அருமை 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 அருமை. சிறப்பு சிறப்பா சொன்னீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துகள். தொடர்ந்து நிறைய ஆங்கில சொல். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. இன்னும் நிறைய ஆங்கில சொற்களை கத்துக்கிட்டு அதுக்கான தமிழ் சொற்களை அடுத்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கிட்டு சொல்லணும். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து நாம் சிறார்களை வைத்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார் செல்வி தங்க ஆராதனா. வணக்கம் தங்க ஆராதனா. மாலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன பள்ளியில படிக்கிறீங்க நீங்க? தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி ஐயா. மேல்நிலை பள்ளி. என்ன படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு ஐயா. 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி சரி, சிறப்பு. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆங்கில சொற்கள் சொல்ல போறீங்களா? ஆங்கில சொற்கள் தமிழ் சொற்களா? இணை தமிழ் சொற்கள் சொல்லுங்க. ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள்: மின் தூக்கி லிப்ட், மின் அஞ்சல் இமெயில், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக், மின் இதழ்கள் இ மேஜிக். சிறப்பு. தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்கள் சொல்லிட்டீங்க.
அதை அப்படியே திருப்பி ஆங்கிலத்துல சொல்லி அதுக்கு தமிழ் சொல்லுங்க பார்க்கலாம். மின் மின் லிஃப்ட், மின் தூக்கி, ம். ஆ இமெயில், ம். மின்னஞ்சல், ஆ லைப்ரரி, மின் ஆ நூலகம், ஆ மின்னூல், ஆ இபுக் மெஜிஷியன், இபுக்னா மின்னூல். இபுக்னா மின்னூல். மேகசின்னாக்கா மின் மின் இதழ்கள். இதழ். மின் இதழ்கள். மின் இதழ்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பா சொன்னீங்க. குறிப்பா இப்ப நம்ம அன்றாடம் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இமெயில்ன்றது அதிகமா பயன்படுத்துறோம். ஆனா அதை வந்து நம்ம மின்னஞ்சல்னு சொல்லணும் அப்படின்னு தமிழ்ல சொல்லணும். அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க தங்க ஆராதனா. அதே மாதிரி மின் மேகசின், அதாவது மேகசின்ஸ் வருது, தொலைபேசியிலே பார்த்துக்கலாம் பத்திரிகையை. அதுக்கு வந்து மின் இதழ் அப்படி சொல்லியிருக்காங்க, தமிழ் படுத்தியிருக்காங்க, அழகா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தங்க ஆராதனா. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? ஒரு சொல் பல பொருள் ஐயா. ஒரு சொல் பல பொருள்னா ஒரு சொல் இருக்கும், நாளைக்கு பல பொருள் இருக்கும். அந்த ஆமாங்க மாதிரியா? ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சொல் பல பொருள். அடி, காலடி, அளவு, செய்யுள்ளடி, தாக்கு, பாட்டு, இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. அடி, அடி, ஆ காலடி, காலடி, அப்புறம் அளவு, அப்புறம் செய்யுளடி, செய்யுள் அடி, செய்யுள் அடி, தாக்கு. தாக்கு. அடிக்கிறது. ஆமா ஆமா, அடிப்பாங்கல்ல. நம்ம ஆசிரியர்லாம் அடிப்பாங்க, அம்மா கூட சில நேரங்கள் தப்பு பண்ண அடிப்பாங்கல்ல, அதுக்கு அடி, அதுக்கு தாக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க தம்பி அடிப்பீங்களா? இல்லங்க ஐயா. தம்பி நீங்க அடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்லங்க ஐயா, அடிக்க மாட்டேங்க ஐயா. அவன் தான் உங்களை வந்து அடிச்சிருவானோ? சரி சரி சரி. அடுத்து இல்லங்க சொல்லுங்க, ஐயா, அடுத்த சொல். அடிக்க அம்மா சொல்லிடுறேங்க ஐயா. அடுத்த சொல் சொல்லுங்க, அடுத்த சொல் சொல்லுங்க. பாட்டு, கவி, ம் கவிதை, செய்யுள், பா, பாடல், கீதம், ம் 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 அப்புறம் சினம், கோபம், சீற்றம், காய்தல், முய்தல், ஆ மன சிறப்பு. மனைவி, மனையாள், இல்லாள், தலைவி, கிழத்தி, உடல், ஆ தேகம், உடம்பு, சரீரம், மேனி, யாக்கை. ஆ யாக்கை. அருமையான சொல், யாக்கை. ஆ அவ்வளவுதாங்க ஐயா. அடுத்து பழமொழிங்க ஐயா. பழமொழி. பழமொழி எந்த பழமொழி சொல்லிட்டு விளக்கம் தர போறீங்க இப்ப நீங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஆ உண்மையான பொருள். வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்கள் ஆன உடலில் நோயின்மை, நல்ல கல்வி, தீத்தற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள், எடுத்த காரியத்தை வெற்றி, நல்ல ஊழ் மற்றும் இன்ப நுணர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்பது பொருள். 16 பெற்று பெறுவார்கள்னா இவ்வளவு செய்தி இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நானு உங்களை மாதிரி சின்ன பையனா பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது அப்ப சொன்னாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்ன உடனே அதை என் கூட படிக்கிற பையன் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 16 மதிப்பெண்ணுக்கு மேல அவன் வாங்கவே மாட்டான். கேட்டாடே 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு சொல்லியிருக்காங்கடா, அதனால 16க்கு மேல நான் மார்க் வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவா. ஆனா நீங்க அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. மிகச் சிறப்பாக, மிக அற்புதமான ஒரு கருத்து. சின்ன குழந்தை அழகா சொன்னீங்க. எந்த பள்ளியில படிக்கிறேன்னு சொன்னீங்க? தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில படிக்கிறாங்க. படிக்கிறாங்க. என்ன வகுப்பு? 6ஆம் வகுப்பா? 7ஆம் வகுப்பா? 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மிகச் சிறப்பாக ஆங்கில சொற்களுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் சொன்னாங்க. நாம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்க பல சொற்களுக்கு நல்ல தமிழ்ல இனிய சொற்களை சொன்னாங்க. வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்க நல்ல தமிழ்ல பேசணும். இதே மாதிரி எப்பவுமே வந்து நல்ல தமிழ் சொற்களை சொல்லணும். உங்களோட இருக்கக்கூடிய
மாணவர்கள், உங்களுடைய மாணவர் தோழர்கள் இருக்காங்க, மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நல்ல தமிழை நீங்க பேசி ஒரு எடுத்துக்காட்டாக திகழணும். திகழ்வீங்களா? திகழ்வோம் ஐயா. மகிழ்ச்சி, 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 மகிழ்ச்சி. சிறப்பு.